நல் மனசாட்சி ஆசீர்வாதத்தின் திறவுகோல். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட பயங்கரமான விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும் பிரதர், என் வாழ்க்கையில் பயங்கரமான ஆசீர்வாதத்தை என்னால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு விசுவாசத்தை மட்டும் திறவுகோலாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கூட ஒரு விஷயத்தை அவங்க கவனம் செலுத்துறது கிடையாது. அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா நல் மனசாட்சி. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், விசுவாசம் எந்த வேலையை செய்கிறதோ நல் மனசாட்சியும் அதே வேலையை செய்துன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி நல் மனசாட்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அன்லாக் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:18. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இங்கே தீமோத்தேயுவுக்கு பவுல் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த தீர்க்க தரிசனத்தை வச்சு நல்ல போராட்டம் பண்ணு, இதற்கு உனக்கு விசுவாசம் மட்டும் இருந்தாலே போதும், இது நிறைவேறிடும் அப்படின்னு மட்டும் பவுல் சொல்லலை. விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு அப்படின்னா ரெண்டுமே இணைக்கப்பட்டதாக இருக்குது. எனக்கு விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும் பிரதர் அப்படின்னு வேதவசனம் சொல்லலை. விசுவாசமும் நல் மனசாட்சியும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு செயல்படுதுன்றதை புரிஞ்சுக்கலாம். அடுத்த வசனத்தை பாருங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல்ல மனசாட்சியை தள்ளிவிடுறதுனால சிலருக்கு இருக்கக்கூடிய விசுவாசமும் போயிடுது. நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்ககிட்ட விசுவாசம் இல்லாதனால இல்லை, நல் மனசாட்சி இல்லாதனாலே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய விசுவாசம் ஒரு கட்டத்தில் காணாமல் போயிடுது. எப்படா காணாமல் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனசாட்சியை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கரைப்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கான்ஷியஸை கரப்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன பிரதர் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறீங்க, கல்லாப்பெட்டி உங்களுக்கு முன்னாடி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதிலிருந்து ஒரு 10 ரூபாய் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அந்த கல்லாப்பெட்டியில் நிறைய பணம் இருக்குது. 10 ரூபாய் எடுக்கிறதுனால உங்களுடைய ஓனர் ஒன்றும் கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. இப்போது உங்களுடைய மனசாட்சி வந்து உங்ககிட்ட பேசுது, வேண்டாம், எதுக்கு இந்த 10 ரூபாயை நீ எடுக்க போகிற, இது உனக்கு அவசியம் இல்லைன்னு உங்கள் மனசாட்சி பேசுது. இன்னொரு சைடு ஒரு சத்தம் உண்டாகுது, பிசாசனுடைய சத்தம், 10 ரூபா தானே, எடுத்துகிட்டு போ, அவர் என்ன கண்டுபிடிக்கவா போகிறாரு, இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, எடுத்துக்கோன்னு ஒரு சத்தம் வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பிசாசனுடைய சத்தத்தை கேட்டு உங்ககிட்ட ஒரு நல் மனசாட்சி பேசிச்சு பார்த்தீங்களா, அதை இக்னோர் பண்ணி தள்ளி விட்டுட்டு அந்த சத்தத்தை நீங்கள் கேட்குறதுனால இதை கரைப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. சரி பிரதர், நல் மனசாட்சியை நான் கரைப்படுத்துறதுனால எப்படி தான் பிரதர் என்னுடைய விசுவாசம் காணாமல் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், உங்களுக்கு மட்டும் அந்த இடத்துல 10 ரூபா தானே, இதெல்லாம் ஒரு காசே கிடையாது, கர்த்தர் நினச்சா எனக்கு எவ்வளவோ பணத்தை கொடுக்கலாம், 10 ரூபாலாம் ஒரு மேட்டரே கிடையாதுன்னா நீங்கள் அந்த இடத்துல கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் மனசாட்சியை ஒருத்தன் கரைப்படுத்துகிறான் அப்படின்னாலே அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசம் காணாமல் போகுது அப்படின்றது அர்த்தம். பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரத்தில் ஒன்று என்ன தெரியுமா, உங்களுடைய நல் மனசாட்சியை கரைப்படுத்துறது. சிலர் நல்ல மனசாட்சியில் நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு பிசாசானவன் பார்ப்பான், என்னடா இவன் எல்லாருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனுடைய நல் மனசாட்சியை எப்படி கரைப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு ஆளை உள்ள அனுப்புவான், நீங்கள் அவனுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க, அவங்க உங்களுடைய உதவிக்கு மாறா உங்களுக்கு உபத்திரவம் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் என்ன தெரியுமா நினைப்பீங்க, சே இவனுக்கு போய் உதவி பண்ணோமே, இப்படி எல்லாருக்கும் உதவி பண்ணி கடைசியில் நான் உபத்திரத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு இனிமேல் நான் யாருக்கும் உதவ மாட்டேன்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. பிசாசோடைய அஜெண்டா அங்கே செயல்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, இவனுடைய நல் மனசாட்சியை கரைப்படுத்தினா போதும் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன தெரியுமா அந்த நேரத்தில் பண்ணணும், அவன் அப்படி பண்ணிட்டு போகிறான், எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு கர்த்தர் இந்த காரியத்தை கொடுத்துருக்கிறாரு, என் நல் மனசாட்சியோடையே நான் போக போகிறேன். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க சில நேரம் மாறா நடந்துக்குவாங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க நல் மனசாட்சியோட நடந்துக்க மாட்டாங்க. சே இவங்களும் இப்படி இருக்காங்க, எல்லாரும் போனே நம்மளும் இருப்போம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல் மனசாட்சியை நீங்கள் பாதுகாக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். எப்படி நிறைய பேருக்குள்ள விசுவாசம் காணாம போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில்
சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பிசாசானவன் என்ன பண்றான் அப்படின்னா, மனசாட்சியை இவங்களை கரைப்படுத்திட்டாலே போதும், இவங்க ஆட்டோமேட்டிக்கா விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவாங்கன்னு அப்படின்றது தெரியும். நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரே டைம்ல நடக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாரும் ஒரே டைம்ல அதை கரெக்ட் பண்றது கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறதா இருக்குது. ஒரு தப்பை யாராவது ஒருத்தன் திருடுறான்னு வச்சுக்கோங்களேன், எடுத்தோடனே அவனோட மனசாட்சி பேசும், வேண்டாம் திருட வேண்டாம் அப்படின்னு சொல்லும். ஆனா அவன் என்ன பண்ணுவானா, அதெல்லாம் தாண்டி அதை மேற்கொண்டு இல்லை நான் திருடுவேன்னு திருட்ட பண்ணுவான். அடுத்தடுத்த திருட்ட அவன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய மனசாட்சியை கரெக்ட் பண்ணிக்கிட்டே வர ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் கேட்பாங்க, உனக்கு மனசாட்சியே இல்லையா, இப்பேற்பட்ட விஷயத்தை நீ செய்கிறியோ, நீ கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இப்படி செஞ்சிருப்பியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் உண்மையே கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்திருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைப்படுத்தி அந்த இடத்துல கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, எத்தனையோ சின்ன பிள்ளைங்களை கற்பழிச்சிடுறாங்க, சின்ன பிள்ளைங்களை கொண்டுறாங்க. அவங்களுக்குலாம் மனசாட்சியே இருக்காதா பிரதர் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ஒன்றை யோசிக்கல, அவங்களுக்கு மனசாட்சி இருந்திருக்கு. அவங்களுடைய ஏதோ ஒரு சின்ன சின்ன பாவங்களில் மனசாட்சியை இது அக்செப்டபிள் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அதை கரைப்படுத்தி தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பிசாசானவனுடைய அஜெண்டா என்ன தெரியுமா, வந்தேன்னா அந்த உன் மனசாட்சியை கெடுத்துட்டேன், ஒரே இதெல்லாம் பண்ண மாட்டான். சின்ன சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவன் கரெக்ட் பண்ணுறதுக்காக நினைக்கிறான். சரி, நல் மனசாட்சி எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை திறந்து விடுது அப்படின்னு பார்க்கலாமா? வேதவசனம் சொல்லுது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஒருத்தன்ட்ட மட்டும் சுத்த இருதயம், ஒரு கிளியர் கான்சியஸ் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவனுடைய வாழ்க்கையில அவன் கேட்டு மட்டும் இல்ல, கேட்காமலே அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வர்றதை அவனால பார்க்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தாவீதனுடைய வாழ்க்கையில நீங்க குறிப்பா எடுத்து பார்க்க முடியும். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் கிட்ட இருக்கக்கூடிய 3 போர் செய்யக்கூடிய பயங்கரமான பராக்கிரமசாலிகளை கொண்டு போயிட்டு, எனக்கு தாகமா இருக்குது, நீங்க என்ன பண்ணுங்க, பெலிஸ்தியர்கள் இடத்துல போயிட்டு எனக்காக தண்ணியை கொண்டு வாங்க அப்படின்றான். அவங்ககிட்ட போய் கேட்டு வாங்கன்னு சொல்லலை, திருட்டுத்தனமாக போய் எனக்கு கொண்டு வாங்க அப்படின்றான். இந்த 3 பராக்கிரமசாலிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, பெலிஸ்தியருடைய பாளையத்துக்குள்ளே இறங்குறாங்க. அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. அவங்களுடைய உயிரையே பணைய வச்சு தாவீதுக்கு தண்ணியை கொண்டு வரதுக்காக போகிறாங்க. இப்போ அவங்க 3 பேரும் போயிட்டு தண்ணியை கொண்டு வரும்போது தாவீது பார்க்குறான், அவனுடைய மனசாட்சி பேசுது, நீ இப்போ என்ன பண்ணியிருக்க தெரியுமா, நீ குடிக்க போகிறது தண்ணி கிடையாது, அந்த 3 பேருடைய ரத்தம். ஏன்னா அவங்களுடைய உயிரை பணைய வச்சு உனக்காக இந்த தண்ணியை கொண்டு வந்திருக்காங்கன்னா அவனுடைய மனசாட்சி இப்போ அவன்கிட்ட பேசுது. தாவீது என்ன தெரியுமா பண்றான், அந்த தண்ணீரை கர்த்தருக்கென்று ஊற்றி விட்டான் அப்படின்னு இருக்கு. இந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்துக்குள்ள நான் உட்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா என்னுடைய மனசாட்சியை நான் இங்கே கவனிக்க போறேன் அப்படின்னு தாவீது கவனிக்கிறான். இதை தான் ஆண்டவர் தாவீதுகிட்ட பார்க்குறாரு. அவனை அபிஷேகம் பண்ணும் போதே, அவனை ராஜாவாக தெரிந்து கொள்ளும் போதே என்ன தெரியுமா சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தாவீது ஒன்றும் பயங்கரமான ஆளுன்றதுனால தாவீதை தெரிந்து கொள்ளல, ஆனா அவன் கிட்ட இருக்கக்கூடிய நல் மனசாட்சி இருந்துச்சு பாருங்க, அதுதான் அவனை தெரிந்து கொள்ள வச்சுச்சு. ஏன்னா அவன் ஆடுகளுக்கு பின்னாடி போகும்போது, சரி ஒரு ஆடு தானே போனா போயிட்டு போகுது, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சிங்கம் வரும்போது அப்படி விடல, அது என் உயிரை கொடுத்தாச்சு, அதை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா இடத்துலையும் நல் மனசாட்சியை உடையவனாக இருக்கிறான். அவன் ஒன்றும் இப்படி யோசிக்கல பாருங்களேன், நான் நல் மனசாட்சியாக இருக்கிறேன், எனக்கு என்ன நடக்க போகுது. தாவீது இப்படியும் ஜெபம் பண்ணல. என்ன ஜெபம் பண்ணல அப்படின்னா, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஆடு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறேன், என்னை ராஜாவாக்குங்க. இல்லை, அவனுடைய நல் மனசாட்சியை பார்க்குறாரு, அவனுடைய இருதயத்தை பார்க்குறாரு. இவனை கொண்டு வந்து ராஜாவாக அமர்த்து அப்படின்னு கர்த்தர் உதவி செய்கிறார். நீங்கள் பயங்கர விசுவாசத்தில் என் வாழ்க்கையில் அதை செய்யுங்க ஆண்டவர், இதை செய், உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டதில் நல் மனசாட்சி உடையவர்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கேட்காத ஆசீர்வாதம் உங்களுடைய லைஃப்பில் கர்த்தர் தரதை பார்க்க முடியும். உங்களுக்கு முன்னாடி சின்ன விஷயமா இருக்கும், அதில் நல் மனசாட்சி உடையவர்களாக இருந்து பாருங்களேன், நீங்கள் கேட்காத ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுடைய லைஃப்பில் கட்டவிழ்த்து விடுவார். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, பிரதர் என்னுடைய மனசாட்சியை நான் ரொம்ப கரைப்படுத்திட்டேன், என்கிட்ட விசுவாசம் இல்லை பிரதர், என் மனசாட்சியை நான் சரிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் உங்களுடைய மனசாட்சியும் கழுவி சுத்திகரிக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசாட்சியை அது ரெனியூ பண்ண ஆரம்பிக்கும். பை த பிளட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் ரத்தத்தினால உங்களுடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படுவதாக தாவீது சொல்லுகிறான். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் அப்படின்றான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இவங்களுடைய மனசாட்சி
மனசாட்சி புதுப்பிக்கப்பட்டிருக்கட்டும். எல்லாம் கல்லான இருதயங்கள் மாதிரி ஒரு சதையான இருதயம் இவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்க, உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க இவங்களுக்கு ஒரு நல் மனசாட்சி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உண்டாயிருக்கட்டும். என்கிட்ட விசுவாசம் இல்லை, என்னோட சில இடத்துல நான் கரைப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை யார் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால இவங்களுடைய மனசாட்சி புதுப்பிக்கப்பட்டிருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மற்றவங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கேட்டு பிரயோஜனமாகட்டும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வார்த்தைக்காக நீங்கள் கொடுக்குறதும் உங்களுடைய மனசாட்சியாக தான் இருக்குது. சரி, கர்த்தருக்கு கொடுக்குறதுல என்ன இருக்குது, அந்த காசை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம், தசமபாகத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. என்கிட்ட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, பட் ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், என் மனசாட்சிக்கு உட்பட்டவனாக நான் இருக்க போகிறேன், நான் அதிலிருந்து எடுக்க போகிறது கிடையாது. இப்படி உங்களுடைய மனசாட்சி எல்லா இடத்துலையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் ஒன்றை மட்டும் செய்கிறீங்க, என்ன தெரியுமா செய்கிறீங்க, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. ஸோ கொடுக்க விரும்புகிறவர்கள் கீழே பார்க்குற அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஃபோன், கூகுள் பே டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த ஊழியத்தில் நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். அதே மாதிரி ப்ரேயர் பண்ண விரும்புகிறவர்கள் கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு வைக்கலாம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.